திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், வயதான தம்பதியை வெட்டி சென்றவர்கள் யார்? விவரம் தெரிய வந்திருக்கிறதா? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து மூஞ்சப்பாளையம் கிராம பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. 95 வயதான இந்த முதியவர் தனது மனைவி பர்வதம், 75 வயதான தனது மனைவி பர்வதத்துடன் தோட்டத்து வீட்டில் வசித்து வருகிறார். இவருக்கும் இவரது பக்கத்து தோட்டத்தில் வசித்து வரும் உறவினரான ரமேஷ், 43 வயதான ரமேஷ் என்பவருக்கும் வேலி சம்பந்தமாகவும் ஆடு கோழிகள் இருவரது இடங்களுக்கு மாறி மாறி செல்வது தொடர்பாகவும் பல நாட்களாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனால் அடிக்கடி இவர்கள் இரு குடும்பத்திற்கும் இடையே சண்டை நடந்து வந்துள்ளது. ரமேஷ் திருமணமாகாமல் தனியாகத்தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நேற்று மாலை ரமேஷ் ஆத்திரம் தாங்காமல் இவர்கள் இருவரையும் தீர்த்து கட்டி விட வேண்டும் என்கின்ற ஆத்திரத்தில் வீடு புகுந்து அரிவாளால் முதலில் பர்வதம் என்ற மூதாட்டியை வெட்டியுள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்த பழனிசாமி முதியவரையும் தொடர்ந்து வெட்டியுள்ளார். பழனிசாமிக்கு காது மற்றும் கழுத்து பகுதிகளில் வெட்டு காயங்களும், பர்வதத்திற்கு கழுத்தில் வெட்டு காயங்களும் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். வெட்டி கொலை செய்த ரமேஷ் தப்பி ஓடி செல்லும் பொழுது அருகில் இருந்த உறவினர் பார்த்து அவிநாசி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இன்று காலை சம்பவ இடத்திற்கு வந்த அவிநாசி போலீசார் பிரேதங்களை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து கொலை செய்த உறவினரான ரமேஷ் என்பவரையும் தற்போது கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த கொடூர கொலை குறித்து மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளார். இது குறித்து மேலும் போலீசார் தொடர்ந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உறவினரே முதியவர்களை வெட்டி கொண்டது பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீட்டை சுற்றிலும் அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கூடி பரபரப்புடன் இந்த இடம் காட்சியளிக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி குமரவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.